வியந்து பாலனை வணங்கினாரே உண்மைகள் யாவும் மறந்து மெய்ப்பர்கள் கண்டனர் மனம் மகிழ. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:03. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளில் இணைந்து சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இங்கு இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆயத்தப்படுத்தி வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் எங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஜெப வேலைக்காக இணைந்திருக்கிறோம். இந்த வேளையில் இன்றைய நாளுக்கான வேத வசனத்துக்கு கூட கடந்து செல்வோம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்னை உன் பேரில் பற்றாது. ஆமேன். ஏசாயா 43:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேதாக வாசிப்பு பகுதி 1 நாளாகமும் 13-14, எசேக்கியேல் 26, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 23வது அதிகாரம். இவற்றை நாங்கள் காலை வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்று கொண்டு அதிகால வேளையிலே சகோதரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் காலை வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியா ஆல்போன்ஸ் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே அதே வேளையிலே சகோதரி வீனோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு மீதியாக இணைந்து ஜபங்களுக்கு கூடாக வழி நடத்த போகிற ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையில் உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு ஜபங்களுக்கு கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவரையும் வரவேற்போம். சொல்லட்டமா? ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே அவரையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். எல்லா ஜபங்களையும் தொகுத்து வழங்குவார். வரவேற்போம், அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கமான நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீயண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளே நாங்கள் சிங்காசனத்தை குறித்து பார்த்துவிட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 89:14 நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையின் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், வாக்கு தத்தங்கள் ஜீவனுள்ள தேவனுடையது. அதை நிறைவேற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பூமியிலே இவ்வளவுதான் நீதி அந்நீதிகள் நேர்மை அற்றிருந்தாலும் எங்கள் ஜீவனுள்ள தேவன் எல்லாவற்றுக்கும் நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் எவ்வளவேனும் அங்கு நீதியாயும் பரிசுத்தமாயும்
இருக்கிறார். அதில இருந்து அவர் தவற மாட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவனுடைய சிங்காசனம் முதலாவது ஆதாரமாய் எங்களுக்கு இருக்கிறது. 2வது சங்கீதம் 89:29 சிங்காசனத்தை காப்பவராய் நாங்கள் அவர் அங்கு இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் அந்த சிங்காசனம் விளங்குகிறதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அவன் சந்ததி என்றென்றைக்கு நிலைத்திருக்கும்படி அவன் ராஜசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் என்று சொல்லி அங்கு வேதம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்கள் சங்கீதம் 89:36-37 சொல்லப்படுகிறது. அவர் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலைநிற்கும். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டல சாட்சியை போல உண்மையையும் இருக்கும் என்று சொல்லி விளம்பினீர் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், சிங்காசனத்துக்குள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இவர்களால் எமக்கு வருவது அபிஷேகம், அதாவது தேவனுடைய கிருபையினால் எங்களுக்கு அபிஷேகம் வருகிறது. 2வது அவருடைய வார்த்தையாகிய உடன்படிக்கை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 3வது அவர் எங்களை அவருடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் சத்தியத்துக்கும் அங்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது கிரீடங்களை எங்களுக்கு தருவார். அது மட்டுமல்ல, அரணான மதில் எங்களை சூழ்ந்து இருக்கும். அது ஒரு ஸ்தலமாய் இருக்கும், அது ஆலயமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சத்துருவின் பட்டியத்துக்கு அங்கு விளக்குவார். மகிமையிலே பங்கடைதலாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கடைசியிலே எங்கள் தேவன் சிங்காசனத்தின் மூலம் ரோதிகளின் பிதாவின் மூலம் இப்பொழுதும் இறங்கி வந்து எங்களுக்கு கிரியை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அங்கு மறுமையிலும் அவர் நித்திய ஜீவனை தந்து எங்களை ஆசீர்வதிக்க அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. நியாயம் தீர்க்க அவருடைய சிங்காசனம் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். என்னாலும் நாங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிற அங்கு அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், பொல்லாப்புகள், இந்த நாட்களை குழப்பங்கள், கலக்கங்களை கொண்டு வர பொல்லாத சத்துருவின் கிரிகளை அங்கு மக்கள் மத்தியிலே பிரச்சனைகளை கொண்டு வந்து செயல்படுத்துற எல்லா வல்லமைகளையும் கடிந்து போடும்படி பாஸ்டர் அவர்கள் நீங்கள் எங்கள் தேசத்துக்காக தேசத்தில் இருக்க சகல குழப்பங்களையும் அகற்றி போட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகிற அந்த பொல்லாத ஆவிகள், அந்த மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சுத்தோடு இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்துல கிரிய செய்கிற அந்த பொல்லாத ஆவிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆவியானவரே, உடைய வசனத்தை அந்த தேசத்தின் மேல உம்முடைய இரத்தத்தை தள்ளித்து ஜபிக்கிறேன். இப்படியாக கிரிய செய்கிற அந்த பொல்லாத ஆவிகளை கட்டி போடுவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், அந்த தேசத்திலிருந்து அகற்றி போட கட்டளையிட்டு ஜபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த போதை வஸ்து காரியங்கள், அரசாங்கத்துக்கு விரோதமாக தடைகளை, முன்னேற்றத்தை தடுக்கிற ஒவ்வொரு ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில கட்டி ஜபிக்கிறேன். அந்த தேசத்தில இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள இரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசத்தில ஒரு தேசம் நீதியாக இயேசுவுக்கு பிரியமாக நேர்மையாக நடக்கும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்குமே. அபியாவரே, இந்த யூரோப் அமெரிக்கா தேசம் ஆரம்பத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் நீதியாக நேர்மையாக நடந்ததன் நிமித்தம் அந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு நாட்டில சட்டங்கள் கீழ்ப்படிந்து மக்கள் வாழும் பொழுது இயேசுவினுடைய பைபிளின் படி நீதி நேர்மை உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அந்த தேசத்துல நீர் சேமத்தை கொடுப்பீரே. அந்த மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு வாழும் பொழுது அந்த தேசம் வளமுறுமே. அவையானவரே, அந்த தேசத்தை நீர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக சவுத் கொரியா போல, சிங்கப்பூர் போல உம்மை உமக்கு பிரியமாக நடந்து
அந்த வருங்காலங்களில் ஒரு பெரிய எழுப்புதலை அந்த தேசம் காண கிருபை செய்வீராக. அந்த தேச மக்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் இருக்கிற தேசத்தில பட்டினி இருக்காது, துன்பம் இருக்காது, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது. ஆசீர்வாத தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். ஆண்டவரே, அந்த தேச மக்கள் பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நீதியாக நேர்மையாக வாழ கிருபை செய்வீராக. இந்த சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் பல ஊழியர்கள் இந்த இணைப்பில் இணைந்து செயற்பட கிருபை செய்வீராக. ஜெனட் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த அவர்களுடைய மகன் மகள் கணவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து உமக்கு ஊழியம் செய்கிற குடும்பத்தை, ஊழியக்காரருடைய சுகத்தை நீர் விரும்புகிற தேவன் அவர்களுக்கு சுக பலத்தோடு உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தில வாழ கிருபை செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மைத்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைப்பில் இணைந்து ஜபிக்க போகிற ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, sister. Sister Janet. Praise the Lord, Pastor. God bless you, sister. Amen, amen, amen. நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி செல்வாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென். டோலி சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்தின் போக்குவரத்துகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த போக்குவரத்துகள், வாகனங்கள் ஓடுறவர்கள், ரோட்டுகள் எல்லாவற்றையும் அங்கு காவல் செய்யும்படி அவர்களை கருத்தாய் அங்கு வாகனங்களை ஓட கர்த்தர் உதவி செய்யும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் நாங்க ஒரு மனதோடு ஆண்டவரே இலங்கை தேசத்துக்கு அவள் ஜெபிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மண்டத்தில் இருந்த ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிற பிரியா நன்றி செலுத்துறேன் அப்பா. உயிரோடு எழுந்தவரே, இன்னும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே உயிரோடு எழுந்திருந்து உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்துகிற உங்களோட ஒரு கிரிகைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா, வாக்கு தத்துவம் செய்தவர், வாக்கு மாறாதவர் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே அந்த மக்களுக்கு ஆண்டவரே அங்குள்ள மக்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்த ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கும்படி வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா, நேற்று மீண்டும் மாறாதவரே அப்பா, இப்பொழுதும் எங்களுக்கு நீங்க ஒத்தாசை கொடுத்து அவர்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. 1000 10,000 பேர் பக்கம் விழுந்தாலும் ஆண்டவரே அது அவர்களை அணுகாத வண்ணமாக அவர்களை உங்களுடைய இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து ஆண்டவரே அவங்க போக்கிலும் வரத்திலும் அப்பா இடத்துல இருந்தாலும் அப்பா நீங்க அவர்களை வழி நடத்துங்க. அவங்களை உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க. அவர்களை ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நீங்க ஆபத்து காலத்துல எங்களுக்கு துணியா இருந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தகப்பனே மக்கள் இன்றும் இந்த காலை நேரம் அந்த அவங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் அப்பா அந்த மக்களுக்கு ஒரு ரட்சிப்பையும் கொடுத்து அவர்கள் ஒரு சித்தத்தை போய் நடத்துங்க ஆண்டவரே. ஆமெனானவரே, உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடியதாக அவர்களை ஆண்டவரே உங்கள் நிழலில் தங்குவதற்கு உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை எழுப்பி அவர்களை உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி அவர்களுக்கு ஒரு பிரிதான ரட்சிப்பை கொடுத்து அவர்களை பரிசுத்தமானவர்களாக மாற்றும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா, ஆமென் ஆண்டவரே. நீங்க நேற்று மீண்டும் மாறாதவர். நன்றி சாமி, நன்றி சாமி. அப்பா, நீங்க உன்னதமான மறைவில் அமர்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா இருளில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உங்களை காண முடியாம இருந்தாலும் நீங்க உங்களோட அன்பின் நிமித்தம் யாவரையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறீங்க. அவங்களோட போக்கிலும் பலத்திலும் ஆண்டுல புட்ட வாழ ப்ரொடெக்ஷன் காவல் காத்து அவர்கள் வேலி
அடைத்து அவர்களை வழி நடத்தும்படி கேட்டு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் அப்பா. நீரின் அடைக்கலமேன் கோட்டைமேன் தேவன் நான் நம்பியிருக்கிறோம் என்று கூறி ஆண்டவரே அவர்களும் உங்களை நம்பியிருக்கிற தகப்பனாக அவங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே அப்பா. இந்த காலை நேரம் ஒவ்வொரு வரப்போற சிஸ்டர் பிரதர்ஸ் யாரையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் இந்த பரிசுத்தமான ஆவியை எல்லாருக்குள்ளையும் ஊற்றி உங்களுக்குள்ள வேறொன்று நிற்பதற்கு அவங்களை பலப்படுத்தி அப்பா அவங்களை உங்கள் சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் பிதாவே அப்பா. பிரதர் சிஸ்டர் ரீட்டா சரி அந்த ஊழியங்கள் யாவற்றையும் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் யாவற்றையும் கூட கரத்துல கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் புதிதான கிருபையினால அவர்களை நிரப்பி புதிதான அற்புதங்களை செய்து அவர்களை ஆண்டவரை இன்னும் அதிகமாக அப்பா வானொலி சங்கம் மூலமாக அநேகருக்கு சாட்சியாக அநேகருக்கு நீங்க செய்யற கிரிகைகள் மூலமாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி 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 கோடி கோடி நன்றி ஐயா. நீங்க வாக்கு தத்துவம் செய்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கண்ணீரை துடைப்பவரை கரம் பிடித்து நடக்கிறவரே இன்று நேற்றும் கரம் பிடித்து நடத்த இந்த ஊழியங்கள் யாவற்றையும் உங்களோட கரத்துல மறுபடி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிஸ்டர் ஜெனட் அவருடைய ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்கான பேர்கள் மகன் தனிமையா இருந்தாலும் நீங்க துணையாக இருந்த ஆண்டவரே அவருக்கு ஏற்ற உதவிகளை செய்து அவரை இன்னும் உங்களுக்குள்ள பலப்படுத்தி சாட்சி உள்ள பிள்ளையாக அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு ஆண்டவரே அந்த மகனை ஆசீர்வதித்து அப்பா ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாக. மகளுக்கான வேறோட படிப்புகளுக்காக இருந்து கணவனுக்காக மனித இந்த அவர்கள் ஆண்டவரை உங்களுக்கு ஏற்றவர்களாக நீங்க மாற்றி இன்னும் அதிகமாக உங்களோட சித்தத்தின் வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன்ப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் கிடைக்கப்படும் என்று கூறியபடி ஆண்டவரே நாங்க கேட்கும் பொழுது நீங்க ஒரு போதும் எங்களை வெறுமையாக போக விட்டதில்லை. நீங்க எங்களை வெக்கத்துக்குள்ள போனதில்லை. உங்களை வார்த்தை ஒரு போதும் எங்களை வெக்கத்துக்குள்ள போட விட்டதில்லை ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வரும் என்று கூறி அவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே சேனையின் கர்த்தரும் நடுவில் பெரிய காரியங்களை செய்திடுவார் என்று கூறியபடி அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக மட்டுமே இல்லை உங்களுடைய தேச மக்களுக்குள்ள ஒரு பெரிதான கிரிகளை நடப்பிக்கவும் அவங்களை போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு நன்றி. ஆமென் ஆமென். இன்னைக்கு புதிதான நாளாக யாவரே புதிதான கிருபையினாலும் அன்பினாலும் விசுவாசத்தின் மூலமாகவும் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமென் 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 ஆமென். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தி தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்களை எடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட ஐரீன். நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவுடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேல் தேவன் கரிசனையா இருந்து அவர்களை ரட்சித்து அவர்களை பாதுகாக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்ன குற்றங்குறையில் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிற கட்டாவை திக்கட்ட பிள்ளைகள் விதவைகள் அனாதைகள் ஆதரவற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேரு பேராக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை கட்டாவை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கட்டாவை அப்பா திக்க விதவைகளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கத்தாவே அநேக விதவைகள் கத்தாவே தொழில் இல்லாத படிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களுடைய தொழில்கள் கையின் பிரயாசிகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகளை படிக்க அனுப்ப முடியாத படிக்கு வேதனையோடு இருக்கிற கத்தாவே எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கபடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திக்கட்டவர்களாய் கத்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க திக்கட்டவர்களுக்கு ஆதரவளிக்கிற தேவன் நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை தொட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா தேவைகளையும் சந்திங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா அநேகர் அன்னாட கத்தாவே அப்பா அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. கத்தாவே ஆயிரத்தி தேவன் அன்னாடும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் கத்தாவே பட்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மருந்து வாங்க கூட காசு இல்லாத படிக்கு கத்தாவே எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா திக்கட்ட பிள்ளைகள் விதவைகளுக்கு கத்தாவே அநேக உதவும் கரங்களை தேவன் நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அரசாங்கத்தினால் கிடைக்க வேண்டிய எல்லா உதவிகளும் அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதான வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் கத்தாவே இவர்களை தேடி கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரை இவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா வாசல்கள் இல்லாதபடிக்கு அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு எல்லாம் கத்தாவே அப்பா வாசல்களை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அரசாங்கத்தினாலே கட்டி கொடுக்கிறதான அந்த வீடுகள் கத்தாவே இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் போய் சேருகிறது ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அதிகாரிகளின் கண்களிலே தயவு கிடைக்க தேவன் கிருபை செய்ய தகப்பனே. அப்பா இல்லாதவர்களுக்கு அதை கொடுக்கத்தக்கதாய் கத்தாவே அவங்களுடைய இருதயங்களை தேவன் நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே சாலையிலே கத்தாவே அநேகமான கத்தாவே பணத்தை கேட்கிறாங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அட்மிஷன்கள் எல்லாம் கூட கேட்கிறபடியா கத்தாவே இந்த பிள்ளைகள் போய் படிக்க முடியாத படிக்க இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பு கிடைக்கத்தக்கதாய் கத்தாவே அப்பா அந்த கல்வி அதிகாரிகள் கத்தாவே நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. திக்கட்ட வயோதிபர்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையிலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா ஆசிரமங்களிலே இருக்கிற தாய்மார் ஆசீர்வதிய தகப்பனை. அப்பா கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிற அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தேவன் நீங்க மாத்திரம் கொடுக்க முடியும் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பிரிந்து இருக்கிற அவர்களுக்கு தேவன் ஆறுதல் சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்படியான இல்லங்களிலே கர்த்தாவே அவங்களுக்கு வேண்டிய கர்த்தாவே கிடைக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய தகப்பன. அந்த இடங்களிலே கவனிக்கிறவர்கள் கர்த்தாவே இரக்கத்தோடும் கனிவோடும் அவர்களை பார்த்து கொள்ளத்தக்கதான நல்ல இருதயங்களை தேவன் அந்த இடங்களிலே ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அப்படியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா நீங்க சுவாமி கத்தாவே அப்பா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறீங்க தகப்பனை. அப்பா இப்பொழுது ஒருமனப்பட்டு தகப்பனை திக்கட்ட பிள்ளைகள் விதவைகள் அனாதைகள் ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக அது பாதத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரை. அப்பா அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அநேக வயோதிபர்கள் கத்தாவே ரோடுகளில படுத்து உறங்குறாங்க தகப்பனை. அப்பா அவங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுங்க தகப்பனை. அப்பா அந்த பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டுறாங்க தகப்பனை. அப்படியான பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. அப்படியா இருக்கிற கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசிகள் தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. வாழ்வாய்ப்பற்ற பிள்ளைகளுக்கு நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து
கொடுத்து ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் கிடைக்க வழி வாசல்களை தேவனுக்கு திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் நேரப்படி செய்ய போறதுக்காய் நன்றி ராஜா. நீங்க செய்து விட்டதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே தேவன் எங்களோடு இடைப்படுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. நீர் மட்டுமாய் செய்த எல்லா நன்மை காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாதம் முழுவதுமாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தபடியால் நன்றி செலுத்துகிற ஊதிய பாதையிலே தேவன் எங்களை நடத்தினபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நாங்கள் கேட்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மேலாக ஆசீர்வதித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய செபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த சங்கமம் வானொலியை நடத்துகிற சகோதரன் சகோதரிகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அனைவருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா தேவன் எடுத்து பயன்படுத்துகிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே இதில் நடக்கிறதான ஒவ்வொரு காரியங்களின் ஊடாகவும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எல்லா காரியங்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உயர்த்தி ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எஜமானின் கண்களிலே கிருபை கிடைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் தேசத்தின் திருச்சபை மக்களுக்காயும் நீங்கள் அவர்களுக்குள்ளே பரிசுத்தம் மகத்துவம் நிறைந்து கொள்ள கர்த்தர் இந்த நாட்களை அவர்கள் பயன்படுத்த உதவி செய்யும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமா இருக்கு எங்கள் அற்புதமான தேவனே. இந்த மாலை வேலைக்காக காலை வேலைக்காக ஆண்டவரை நன்றிகள் எடுக்கிற கர்த்தாவே. கர்த்தர் நீர் நல்லவர் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து எங்கள் வாழ்வின் பலனா இருந்து ஆண்டுகளை வழிகாட்டுகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்ப அந்த வேலையிலும் ஆண்டவரை எங்கெல்லாம் உங்களுடைய தேவ பிள்ளைகளுக்காகலாம் அந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய கரம் அவர்களோடு கொடுத்து வழிநடத்த முடியாது கூட சுதைக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே இலங்கை தேசத்திற்காக ஆண்டவரை நீ தந்த தயவுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்களை ஆண்டவரையும் நீங்க தொட்டு ஒவ்வொரு வேலையும் ஞானத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தி சத்தமிட்டது அது வெள்ளியை போல் நாடி புதையல்களை போல் தேடுகளை போல் தேடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவார் என்ற வசனத்தின்படி அந்த வேலையிலோடு கர்த்தாவே அந்த திருசபையில் இருக்கிறதான ஒவ்வொரு திருசபையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர் மத்தியில் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தாவே அப்படியாக ஆண்டவரே ஞானத்தை வாழ்ந்து கூப்பிட்டு ஆண்டவரே அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே புதலை போல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரை வைத்து அவர்கள் அதன் மூலமாய் அவர்கள் செழித்து வளர கர்த்தர் உதவி செய்ய முடியாது சிந்திக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே திருச்சபைகளில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை மகிமையாய் பயன்படுத்தி அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அநேக ஆண்டவரை தேவன் அறியாத பிள்ளைகளுக்கு இவர்கள் ஆறுதலாய் இருக்க இவர்கள் ஆண்டவரை உண்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இவர்களை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சிந்திக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் செய்வாடி ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரை நற்கிரிகைகள் ஆண்டவரை பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிந்திக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே ஏதோ ஆண்டவரே விசுவாசிகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆலயத்திற்கு வெளியிலே வந்து வெளியிலே போகாதபடிக்கு அப்பா எதை தேடி கண்டடைய வந்திருக்காங்களோ அதை கண்டடைய கர்த்தர் உதவி செய்யும்படியா சிந்திக்கிறோம். அவர்களுக்கு கடந்து செல்லுகிறதான வேலையில ஆண்டவரே வந்தவர்கள் வந்த மூலமாக போகாதபடிக்கு
தேவனுடைய ஆசீர்வாதத்தோடும் தேவனுடைய ஆண்டவரை வழி நடத்துவதோடும் அவர்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கிறதான ஆண்டவரை அப்பா இதோ ஐயர்மார்களையும் போதகர்களையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருங்கப்பா. அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணையா இருங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. இன்னும் அநேக ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில சென்று ஊழியத்தை நடப்பிக்க கர்த்தர் போதுமானவராக அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துங்கப்பா. நாளுக்கு நாள் ஆண்டவரை விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரை அப்பா அந்த ஆலயம் ஆண்டவர் பெருகவும் வளரவும் ஆண்டவரை அதன் மூலமாய் ஆண்டவரை தேவன் அறிகிற அறிவிலே ஆண்டவரை பலத்தவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. தேசம் அதன் மூலமாய் ரட்சிக்கப்படட்டும். தேசத்தில் இருக்கிறதான எல்லா விதமான அநீதிகள் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த இடத்தில் ஆண்டவரை தேவ பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரை ஒரு நல்ல காரியங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க. அதன் மூலமாய் ஆண்டவரை அப்பா தேசத்திலேயும் குடும்பத்திலேயும் ஆண்டவரை நல்ல மகிழ்ச்சி ஆண்டவரை இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. அந்த ஊழியத்திற்கு இருக்கிறதான ஆண்டவரை எல்லா தேவைகளும் தேவனாகிய கர்த்தர் சந்தித்து இன்னமும் ஆண்டவர் அந்த ஊழியங்கள் எல்லாம் பழுகி பெருக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே இந்த சமூகத்துக்குள்ளே இந்த நாளில ஆண்டவரே இந்த தேவ பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை ஜெபிக்கும்படியான அந்த வாஞ்சியை தந்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வாழையில் கர்த்தாவை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, துணையா இருங்க. இனி ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீரே ஆண்டவரை பலனா இருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரை ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரபியாய் செய்யப்போவதற்காயும் கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான ஆண்டவரை அருமையான சகோதரர் ஸ்ரீ சகோதரனையும் ஆண்டவரை அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க ஆண்டவரை சந்ததியா இவர்களை ஆசீர்வதித்து எப்போதும் ஆண்டவரை உம்முடைய நெழலிலே நிற்கிறவர்களாக ஆண்டவரே மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிறதான காரியங்களை அறிந்து உதவி செய்யுங்க. கர்த்தரபியாய் நீ சேர்ப்போவதற்காய் முக்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில ஜப வேலையை தொகுத்து விடுகிறதான சேனட் மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோடு கூட நெருங்க. அவர்களுடைய காரியங்களை எல்லாம் அறிந்து நீங்க நிறைவேற்றுங்க. கர்த்தரபியாய் சேர்ப்போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அந்த அயல் நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இவர்களை காத்து நடத்த வேணுமாய், ரட்சிப்பு அங்கே வர வேணுமாய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா, ஆமை துதிக்கிறோம் மக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளுக்காய் ஆண்டவரே நீ வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நேரா எங்களை தேவரீர் நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே கூட இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நின்று கொண்டு உம்மை துதிக்க அப்பா உமது நாமத்தை மகிமைப்படுத்த உமது பாதப்படியிலே அமர்ந்து அப்பா திறப்பிலே நிற்க நீ செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாதம் முழுவதுமாய் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்து வந்த உமது கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வருகிற நாட்களிலே கூட எங்களை நீர் முழுமையாய் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களே அப்பா ஜீவ பலியாக உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் நீர் வரும் அளவு நீர் வரும் வரை நாங்கள் அப்பா கரைத்திரை அற்றதா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலுக்காய் சோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இஸ்ரவேலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவர்களையும்
அதனை பாதுகாக்கிறவர்களுக்காக கூட சோத்திரப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே இஸ்ரவேலை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு நல்ல கர்த்தாவே அவர்களுடைய ஞான கண்களை எல்லாம் திறந்து நீரே உண்மையான தேவன் என்று அந்த மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலை அப்பா நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவாகி கொண்டிருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதபடிக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக கூட உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தையின்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிற எல்லா தேசத்தாரும் தேச மக்களும் மனுஷிக ஆவிகளும் பொல்லாத சத்துருவின் கிரிகைகளை எல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அவமாக்கி போடுறோம். அவைகளை மீண்டும் தலை தூக்காத படிக்க அவைகள் மாண்டு மடிந்து போகும்படியாக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. அம்மாக்கு சோத்திரம். அப்படியே சோத்திர ராஜா. இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் அறிந்து கொண்டு அவர்கள் எல்லோரும் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து அறிக்கை செய்ய அவர்களுடைய எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடங்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இஸ்ரவேல் அப்பா சோத்திர ராஜா. இஸ்ரவேலிலே காணப்படுகிறதான அந்த நிர்விசாரங்கள் உண்மை அறியாத கிரியைகள் எல்லாம் விலகி இந்த தேசத்தில் மீது ஒரு எழுப்புதலின் தீ திரளாய் பற்றி எரிந்து எல்லா மக்களும் ஆண்டவரே இந்த நாள் எல்லா யூத ஜனங்களும் உண்மை அறிந்து அவர்கள் எல்லோரும் ரட்சிப்புக்குள்ளாய் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். அதே போல எல்லா இஸ்ரவேலுக்கு அருகில் இருக்கிறதான அயல் நாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளிலே கூட ராஜா தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். கடைசி நாளிலே தேசத்துக்கு விரோதமாக தேசங்கள் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் எழும்பிக் கொண்டிருக்கிற எல்லா தேச விரோதங்கள் எல்லாம் அமர்ந்து போகும்படியா நீர் உமது வல்லமையான கரத்தை தேசங்கள் மீது உயர்த்தும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் தேசங்களிடையே. ஆண்டவரே காணப்படுகிறதான பிரிவினைகள் சண்டைகள் எல்லாம் ஓயும்படியா ஜெபிக்கிறோம். யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிற தேவன் நீரப்பா. யுத்தங்களை ஓய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக கூட அயல் நாடுகளிலே இருக்கிறதான எல்லா மக்களையும் அந்த நாடுகளை தேசங்களை ஆளுகை செய்கிறவர்களையும் பாதுகாக்கிறவர்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. தேசங்களிலே செழிப்பு உண்டாயிருக்கட்டப்பா. எல்லா வசதிகளையும் கூட்டி கொடுத்து மக்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், மருமக்கள் யாவருமாய் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்கு நீர் வச்சிருக்கிற இந்த ஆசீர்வாதம் அநேகரும் பெற்றுக்கொண்டப்பா. எல்லா மக்களும் மது வருகைக்கு நேரே ஆயத்தமாக இது ஒரு நல்ல ஊடகமா இருக்க தேவரீர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தார் எல்லோருமாய் தேவரீர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமான அவர்களுக்கு ஆசீர்வாதத்தினாலே கொடுத்தப்பா அவர்களை அடுத்த பரிமாணத்திற்குள்ளே நீர் அழைத்து செல்லும்படியா கூட ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட ஆண்டவராகிய தேவரீர் நீர் ஆசீர்வதித்து அவர்களையும் எல்லா காரியத்திலும் வலது கரம் அவர்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் இரு பிள்ளைகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. இவர்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தப்பா. ராஜ்யத்துக்கு நேரே ஆத்துமாக்களை அவர்கள் வழி நடத்த ஒரு நல்ல கருவியா இவர்களையும் எடுத்து நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல ஜெபித்த எல்லோருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோ சிசிலியாமா. பிரைஸ்லோ.
நீங்க இந்த போத வஸ்தினால் பாதிக்கப்படுகிற குடும்பங்கள், பாதிக்கப்படுகிற மக்கள், அங்கு கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள், இவர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே இவ்வளவு நாளும் எங்களை பராமரித்து பாதுகாத்து விட்டதுவனே உங்களுக்கு இன்னும் ஒரு புதிய நாளை தர போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே எங்கள் இருவரையும் கரங்களில் வைத்து படைக்கிறேன் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்க போற ஜெபத்தையும் எங்களையும் ஆசீர்வதியின் தகப்பனே. நாங்கள் கேட்கிற ஜெபம் எல்லாம் அந்த உம்மிடம் வந்து சேருவதாக. இந்த அப்பா பொல்லாத உலகத்திலே இருந்து ஜீவிக்கிற எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த பொல்லாத பூமியில் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. போதும் பெருகி கொண்டே இருக்கிறது தகப்பனே. அப்பா பிதாவே பிடிக்க போதுவஸ்தாலே சனம் எவ்வளவோ அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. இன்னும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த போதுவஸ்திலிருந்து அப்பா காண்பித்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே இதை அடியோடு நீக்கும்படியாக உண்மை இழந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த போதுவத்தால் தாய் தகப்பனே எவ்வளவு கஷ்டப்படுறார்கள் தகப்பனே. பிள்ளைகளை இழந்து ஆண்டவரே அவர்களும் குடித்துட்டு அநியாயமாக படிக்கிற வயசிலே எவ்வளவு வாலிப பிள்ளைகள் இதை குடித்து அநியாயமாக இறந்து போறார்கள் தகப்பனே. தாய் தகப்பனுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் தகப்பனே இந்த பிள்ளைகளை வளர்க்க. ஆவியானவரே இறங்கு தகப்பனே. இதை அப்பா எல்லாவற்றையும் கண்டுபிடித்து இதற்கு ஒரு நல்ல வழியை சீக்கிரமா கொடுந்த தகப்பனே. ஆவியானவரே இந்த தாய் தகப்பனுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்த தகப்பனே. ஆவியானவரே உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேளும் தகப்பனே. அப்பா பிதாவே உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த பிள்ளைகளுக்கு நீதானப்பா கூட இருந்து வழிகாட்ட வேண்டும் தகப்பனே. இந்த குடிபோதையில் இருந்து அவர்களை விலக்கும் தகப்பனே. ஆவியானவரே உண்மை அழுது புலம்பி கேட்கிறோம் தகப்பனே. இந்த தாய்மாருக்கு ஒரு ஆறுதலை கொடுந்த தகப்பனே. ஆவியானவரே உண்மை இருந்து கேட்கிறேன் தகப்பனே. நான் நல்ல ஞானத்தோடும் துதியோடும் உமக்கு கேட்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. கூடிய சீக்கிரம் இந்த போதுவசி இல்லாமல் அழிய பண்ணும் தகப்பனே. முடியும் தகப்பனே. முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் நினைத்தா ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் அழிக்க வல்லவரப்பா. ஆவியானவரே இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் என்று அப்பா எல்லோரும் போற்றுகிறோம் தகப்பனே. இந்த போதுவத்தை கண்டுபிடித்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே எல்லாம் ஒளிந்து போக பண்ணும் தகப்பன். ஆவியானவரே ஒளிந்து போக பண்ணும் தகப்பனே. இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவரையும் கொல்லப்பட்டது தேடுகிறார்கள் தகப்பனே. அவரை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. உமது போர்வியாலும் உமது சிறகுகளாலும் ரத்தத்தாலும் அவரை மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் கண்ணீரோடு கேட்கிறேன் தகப்பனே. அவருக்கு ஆறுதல் கொடுந்த தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அன்பான தகப்பனே, தேசிய குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் பிள்ளைகள் இருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா என் வினோவின் மகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவளுக்கும் ஒரு நல்ல ஒரு உதவி செய்கிறதுக்காக உண்மை இருந்து கேட்கிறேன் தகப்பனே. வரம் உண்டு அவருக்கு நல்ல மாதிரி வந்து கிடைக்க வழி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். சுபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன். சிஸ்டர் இவருக்கு இந்த கையை விடிய காலம் என்ன நடந்தது தெரியல. கத்தியால வண்டி போட்டாரு சிஸ்டர். இஞ்சவியுங்கோ சிஸ்டர் அவருக்கு அஞ்சவியுங்கோ சிஸ்டர் சொல்லு கேட்கிறாரு. இல்ல நாங்க ஹாஸ்பிட்டல் வாங்கொண்டோம் வர்றாரு. இல்ல கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆறுதல் தேர்தல் தருவாராக. ஆமென் ஆமென். சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நீங்க சிசிலியாமாக்காக ஜெபித்து நீங்க எங்கள் தேசத்தின் ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் இவர்களுக்குடைய ஒரு
சரிசமப்படுத்துற ஒரு நிலைமைகள், நல்ல நிலைமைகள் வரக்கூடியதா இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிருபைகளை அவர்களுக்குள்ளே வைக்கக்கூடியதாய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தினார். அன்பு மிரக்கமும் கிருவை நிறைந்த என் தகப்பனே சோத்திரம் அப்பா. அதிகாலையிலிருந்து இம்மட்டு நேரம் அப்பா கண்மணி போல நம்மை பாதுகாத்து நீங்க வீட்டுக்கு அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி தகப்பனே அப்பா. பிதாவே அப்பா. அம்மாண்ட பேரு சிஸ்லி அம்மா. செசிலி அம்மாவையும் அம்மாண்ட கணவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. தந்தையப்பா அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அந்த வெட்டப்பட்ட காயத்தை அப்பா நீங்கள் தழும்புள்ள கரத்தை வைத்தப்பா நீங்கள் சுகம் கொடுங்கப்பா. தந்தையப்பா அவர் வைத்தியசாலைக்கு சென்று அதை காயத்தை கட்ட தந்தையப்பா நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் பேசுங்கப்பா தகப்பனே. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தப்பா அதன்படி போய் மருந்தை கட்டியப்பா தன் காயத்தை மாற்ற கிருபை செய்யுங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. எல்லா பலவீனங்களையும் எடுத்து நீங்கள் அவர்கள் ஆசீர்வதிப்படியா உங்களை திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. தந்தையப்பா தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனாதிபதிகள், அரசியல்வாதிகள், மந்திரிவாதிகள் ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்கள் கருத்திலே ஒப்பு கொண்டுக்கிறேனப்பா. தங்கள் கடமைகளை அப்பா தாங்கள் சரியாக செய்யவும் அப்பா. இவர்கள் முதலாவது ரட்சிக்கப்படணும் அப்பா. தந்தையை இவர்கள் ரட்சிப்பின் ஊற்றுங்கப்பா. என் தந்தையின் வார்த்தைகளை அவர்கள் படிக்க வாசிக்கப்பா. அப்பா வார்த்தையும் படி நடக்க கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா தேசங்களிலே அப்பா சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. இவர்கள் அப்பா படிக்க என் தந்தை தேசத்திலே செழிப்பை கொண்டு வாங்கப்பா. இவர்கள் தேசம் கீழே தேசங்களை ஆண்டவரேப்பா அப்படி செய்யப்பட்ட கிருபை செய்யுங்கப்பா. தகப்பரையப்பா அந்தந்த மொழிகளை சென்றடைய கிருபை செய்யுங்கப்பா. தேசத்தில் அமைதியையும் சமூகத்தையும் கொடுத்து தேசங்கள் நீங்கள் செய்யப்பட்ட கிருபைக்காக நன்றி தந்தப்பா. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. கிருபை செய்யுங்கப்பா. அப்பா கருத்துல ஒப்புக்கட்டுகிறேன்ப்பா. தகப்பனேப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இந்த குழப்பங்கள் படிக்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஒப்புக்கட்டுகிறேன். குடும்பங்களை கருத்து ஒப்புக்கட்டுகிறேன்ப்பா. ஆசீர்வதிக்கும்படியா போக்கிற மரத்திலும் கூட இருங்கப்பா. குடும்பம் ஆசீர்வதிக்கும்படி தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென். அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. பிரைஸ் தி லார்ட் மேரி. நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் வினோ. பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைக்காக ஜெபம் பண்ணுங்கள். மாஸ்டர்மாருக்காக, டீச்சர்மாருக்காக, அங்கு மாணவர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, யுவதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், நல் நிலைமைகள் வர கர்த்தர் உதவி செய்யணும். பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே மட்டும் காத்தீங்களே ஆண்டவரே.
இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீங்க நல்லவர் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, ஜீவனோடு ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உங்களை காத்து நடத்தி இருக்கிறீங்களா ஆண்டவர், இந்த நிமிடம் வரை எங்களை காத்து கொண்டிருக்கிறீங்களா ஐயா, உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, தகப்பனே, நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அறியாமல் நடக்கிறோம் ஆண்டவரே, அறியாமல் செய்கிற தவறுகள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் போகிற பாதைகளை சரியாக நேர்த்தியாக நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் கண்டித்து அப்பா உணர்த்துகிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை கண்டித்து ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு பாதைகளிலும், ஒவ்வொரு வார்த்தைகள் வசனங்களிலும் கூட தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் பேசுகிற பேச்சுக்களின் மின் தேவனே கர்த்தாவே, அப்பா எங்களை கண்டித்து ஆண்டவரே, அப்பா எங்களை புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருபோதும் நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி, அப்பா பொல்லாங்கனின் கையில் சிக்குண்டு அகப்பட்டு அப்பா நாங்கள் வேதனைப்பட்டு போகாதபடி என் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் மாறி நடக்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபை எங்கள் மேலே பொழிந்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நம்பி வழி நடக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீரொருவரே தேவன் என்று நாங்கள் உண்மையாக பற்றி கொண்டு நடக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, எங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, எங்களின் எல்லா காரியங்களிலும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, ரட்சிக்கப்படாத அப்பா, ரட்சிக்கப்பட்டும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி, உம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேராதபடிக்கு ஆண்டவரே இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் அப்பா உம்முடைய கரத்திலே அணைத்து ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவரே, அப்பா உம்முடைய வார்த்தைகளை அறியாமல் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, வார்த்தைகளை அறிவிக்கிற ஒரு மனித தயவுகளை கொடுங்க ஆண்டவரே. உம்மை அறியாமல், உம்முடைய வசனங்களை கை கொள்ளாமல் அப்பா, நீங்கள் யார் என்றே தெரியாதபடிக்கு இருக்கிற எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆமாண்டவரே தகப்பனே, இந்த சங்கம வானொலி அப்பா உம்முடைய நாமத்தை அறிக்கையிட அப்பா இந்த ஊழியம் நடக்கிறதே ஆண்டவரே. ஆம் தேவனே, எந்தெந்த தேசங்களில், எந்தெந்த மூலைகளில் உம்மை அறியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஜெபங்களையும் இந்த வார்த்தைகள் வசனங்களையும் அப்பா தகப்பனே, அப்பா துதிகளையும் கேட்டு ஆண்டவரே, அவர்களும் ஆண்டவரே தகப்பனே, அப்பா உம்மை பின்பற்றி வர அப்பா நாங்கள் வாஞ்சித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் ஆவியானவரே, அப்பா என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, கர்த்தாவே, கல்வித்துறைகளுக்காக வருகிறேன் என் தேவனே. அப்பா, கல்வித்துறையில் இருக்கிற ஒவ்வொரு மேல் அதிகாரிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கல்வித்துறையில் இருக்கிற மேல் அதிகாரிகள் அப்பா பணத்துக்காக இல்லாதபடிக்கு, பணத்துக்காக வேலை செய்யாதபடிக்கு ஆண்டவரே, தகப்பனே கர்த்தாவே, உமக்கு பயந்து ஆண்டவரே, மற்ற பிள்ளைகளை தங்களுடைய வீட்டு பிள்ளைகளாக எண்ணி ஆண்டவரே, அப்பா வேற்றுமை புரிவு பார்க்காதபடிக்கு, பாரபட்சம் பார்க்காதபடிக்கு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்து ஆண்டவரே, கர்த்தாவே அவர்களுக்கு ஞானத்தை ஊட்டவும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அப்பா அமைதியாகவும் அன்பாகவும் அவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கவும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மேல் அதிகாரிகளோடும்
இந்த ஆசிரியர்களோடும் அப்பா தகப்பனே கூட இருங்க ஆண்டவரே. ஆவியானவரே, எத்தனையோ இடங்களில் என் தகப்பனே பாடசாலைகள் அநியாயங்கள் நடக்கிறது ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளுக்கு பயங்கரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கும் கூட என் தகப்பனே ஆசிரியர்மார்களால் எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே, எத்தனையோ அப்பா அவமான காரியங்கள் நடக்கிறது என் தகப்பனே. நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. அந்த இடங்களை நீங்கள் சுத்திகரித்து போடுங்க ஆண்டவரே. இந்த ஆசிரியர்மார்களுக்கு ஒரு பயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை தொட்டும் போதும் ஆண்டவரே, பிள்ளைகளிடம் பேசும்போதும் தகப்பனே, அப்பா உம்முடைய வசனம், வார்த்தை, உம்முடைய எண்ணம் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், கடவுள் ஒருவர் இருக்கிறார், எங்களுக்கு மேலானவர் ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் எண்ண ஆண்டவரே, அவர்களின் எண்ணங்களை அப்பா நினைவுபடுத்துங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே இப்படியான பயங்கரமான அப்பா காரியங்கள் வராதபடி ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த ஆசிரியர்மார்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு விட்டு ஆண்டவரே, பெற்றோர்கள் அப்பா எத்தனையோ பெற்றோர்கள் கலங்கி நிற்கிறார்கள். தேவனே, இந்த பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்கள் வேற்றுமை புரிவு பார்த்து அப்பா வேதனைப்படுத்துகிறார்கள் என்று எண்ணி பிள்ளைகள் பாடசாலை செல்ல முடியாமல், படிக்க இயலாமல் அப்பா கலங்கி நிற்பதை நீங்கள் காண்கிறீங்களா ஆண்டவரே? இவற்றை யாவற்றை நீங்கள் நிவர்த்தி செய்து நடத்துங்க ஆண்டவரே. தூயவரே, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை என் தகப்பனே. கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே பிள்ளைகளோடு அன்போடும் கனிவோடும் நடக்க பிள்ளைகளுக்குரிய பெற்றோர்களாக ஆண்டவரே அப்பா தகப்பனே, பிள்ளைகளுக்கு நேரங்களை கொடுக்கிற பெற்றோர்களாக ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலங்களில் ஆண்டவரே அப்பா எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே இந்த போன் மூலமாக ஆண்டவரே எத்தனையோ நேரங்கள் அப்பா பெற்றோர்கள் அந்த நேரங்களை எடுத்து ஆண்டவரே தேவையற்ற வேலைகளை இந்த போன் மூலங்களில் டிக்டாக் என்று சொல்லி அப்பா எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு நேரங்களை கொடுக்காதபடிக்கு தகப்பனே இவர்கள் அந்த இடங்களில் அப்படியான காரியங்களில் மூழ்கி போகிறதை அப்பா நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் தங்களுடன் நேரங்களை செலவழிப்பதில்லை என்று சொல்லி தகப்பனே டிப்ரெஷனுக்குள் ஆகி இருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான பெற்றோர்களை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அன்பை ஊற்றி ஆண்டவரே அப்பா ஞானத்தை ஊற்றி நடக்கிற பெற்றோர்களாக தகப்பனே ஆவியானவரே ஒவ்வொரு பெற்றோர்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் தங்களுக்கு தந்த ஊழியங்கள் என்று எண்ணி ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்கிற பெற்றோர்களாக தகப்பனே ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் இந்த டெலிபோன் மூலம் அப்பா எத்தனையோ காரியங்கள் நடக்கிறதே தகப்பனே. இவற்றை எல்லாவற்றையும் இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இதை எல்லாவற்றையும் அப்பா நிப்பாட்டி ஆண்டவரே அப்பா டெலிபோன் எதுக்காக உபயோகிக்க வேணும் என்று அப்பா தகப்பனே டெலிபோன் முக்கியம்தான், ஆனாலும் எதுக்காக உபயோகிக்க வேணும் என்று அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே தேவைகளை ஆண்டவரே அந்த டெலிபோனின் தேவைகளை மாத்திரம் அப்பா நிவர்த்தி செய்ய ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. ஒருபோதும் இந்த பிள்ளைகள் வீண் போகாதபடி, சீர்கட்டு போகாதபடி
தகப்பனே இனி வருங்காலங்களில் தாங்கள் ஊழியம் செய்து ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தோடும் அன்போடும் கனிவோடு நடக்கிற பிள்ளைகளாகவும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த போதவஸ்தினால் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே. இந்த அழிந்து போகிற பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கத்தாவே அப்பா நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பாடசாலைகளிலும் கூட ஆண்டவரே போதவஸ்தினால் அடிமைப்பட்டு போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பாடசாலைகள் ஆண்டவரே இந்த போதவஸ்துகள் விற்பனைகள் நடக்கிறதே ஆண்டவரே. ஆசிரியர்மார்களும் கூட இதை செய்து வருகிறதை ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம் அப்பா. தகப்பனே இவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே சுட்டரித்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை தேவனே உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே சத்துராதியின் பிடியில் அகப்பட்டு தவித்து போகாதபடி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக நடந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்க தேவனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. தேவனே நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே, இறந்து கேட்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பாடசாலையிலும் என் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை பரப்பு, உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை அந்த இடங்களில் அறிக்கையிட ஆண்டவரே. நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அந்த இடங்களில் உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்பிக்கும்படி ஆண்டவரே ஒவ்வொரு பாடசாலைகளும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அந்த பாடசாலைகளில் வார்த்தைகளை கை கொள்ள ஆண்டவரே உண்டு பண்ண ஆண்டவரே நீங்கள் அந்த இடத்திலே அப்பா நீங்கள் ஒரு கிரிகையை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அந்த இடங்களில் இருந்தால் ஆண்டவரே ஆசிரியர் மாறும் கூட அப்பா பிள்ளைகளும் கூட ஒரு பயப்படுதல் இருக்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இல்லாமல் போகிறபடியால் தகப்பனே இப்படியான காரியங்கள் நடக்கிறதே என் தேவனே. தேவனே நீங்கள் அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு அப்பா தகப்பனே ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் இதற்காக யாவரும் ஜெபித்து கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வந்தால் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்கள் குழந்தைகள் அப்பா எங்கள் வாலிப பிள்ளைகள் இப்படி மாய்ந்து மடிந்து போகார்கள் ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வானொலியை நடத்துகிற அப்பா இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த வானொலியில எந்த ஒரு தடைகளோ தடங்களும் வராதபடி இந்த வானொலியை தொடர்பு கொள்ளுகிற ஒவ்வொரு தொடர்பு சாதனங்களும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு ஆண்டவரே எந்த ஒரு பழுதும் இல்லாதபடி எந்த ஒரு பிரச்சனைகளையும் வராதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வானொலியை கெடுக்கிற எல்லா அசுத்தாவிகளின் கிரிகைகளையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடித்து போடுகிறேன் என் தகப்பனே. கர்த்தாவே இந்த வானொலி மூலமாக எத்தனையோ பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடங்களில் ஜெபிக்க முடியாமல் இருந்தும் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வானொலி எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடி நீங்கள் மாற்றி ஆண்டவரே இந்த வானொலியை மேன்மேலும் பெருக செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே இங்க வந்திருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் இருதயங்களை அறிந்திருக்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தரின் வேண்டுதல்களை நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற அப்பா இந்த குடும்பங்களில் ஒரு அற்புதம் அடையாளத்தையும் கொடுத்து ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒருபோதும் வைக்கப்பட்டு போகாதபடி செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்கிறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா என்னுடைய மகளை என்னையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் வேலை இடங்களிலும் அப்பா உம்முடைய ரத்த கொட்டைகளை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நேற்றும் இன்றும் மாறாதவரே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்
ஆமேன் ஆமேன் நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி. மீண்டும் கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இப்பொழுது கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஜெனட். நீங்கள் யுத்த தேசங்களுக்காக, யுத்த நாடுகளுக்காக, யுத்தங்களை விரும்புற ராஜாக்கள், ஆயுதங்களை ஏற்படுத்துற ராஜாக்கள், இவர்களுக்குள்ளே ஒரு ஞானம் வெளிப்பட, அவர்களுக்குள்ளே தேவ பயம் இறங்கி இந்த யுத்தங்களை நிறுத்தக்கூடியதா, யுத்தங்கள் நடக்காதபடி காத்து கொள்ளப்பட, புதிதா யுத்தங்களை எழுப்பாதபடி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தினீங்க. ஆண்டவரே, அப்பா அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, நீர் பெரியவரப்பா, நீர் வானத்திலே சிங்காசனத்திலே இருக்கிறீரப்பா. நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட பூமியில பாதத்திலே இருக்கிறோம் அப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி என்று பார்க்கிறேன் அப்பா. வேதத்திலே அந்த வார்த்தையின்படியாக உம்முடைய பாதத்திலே இருந்து ராஜா நாங்கள் ஏறெடுக்கப்படுகிறதான இந்த விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவரே நீர் பதில் தர போறதற்காய் நன்றி அப்பா. எதுவோ அது ஆண்டவரில் வாய்க்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நிறுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பாறுதல் தருவேன் என்று உம்முடைய வாக்கு தத்தம் அப்பா. ஆண்டவரே, இந்த பூமியிலே ராஜா ஏசப்பா, இந்த யுத்த நாடுகளை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம், மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனையோ வருடமாக இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, ஈரான் பிரச்சனை, ஆண்டவரே ஏசப்பா, இன்னும் ஆண்டவரே அந்த சூடான் ஆசியா நாடுகளிலே நடக்கிறதான பிரச்சனை எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, இந்தா என்று சொல்லி அதிகாரிகள் பக்கம் கொண்டால் நீர் அதை சமாதானப்படுத்தி மட்டுமாய் ஆண்டவரே இந்த தேசங்களுடைய அழிந்து போகாதபடி பாதுகாத்து வருகிறீரே ராஜா. ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த யுத்த நாடுகளிலே ஒரு ஆளாவது நிலைத்திருக்க நீர் கிருபை செய்கிறீரே அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் விட்டார்கள் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், வயோதிபர்கள் எல்லாரும் அடிந்து போய்விட்டார்கள் அப்பா. ஆண்டவரே, அந்த தேசத்தின் பெயரை இன்றைக்கும் நீர் நாட்டி வருகிறீரே ராஜா. தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ராஜா நீர் மனதுருகி சித்தத்தை நீர் வெளிப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆனாலும் விடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறபடி நாங்கள் இன்னுமாய் விடாமல் உம்மை நோக்கி பார்த்து இந்த யுத்தங்களை, யுத்த சேனைகளை, யுத்த தேசங்களை நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த யுத்த நாட்டின் அதிகாரிகளுக்காக வருகிறோம். ராவே இயேசப்பா, இவர்களுடைய இருதயங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. இவர்கள் என்னத்திற்காக ஏனென்று இவ்வளவு போராட்டங்களும் ஆயுதங்களும் தயாரித்து நடத்துகிறார்கள் என்பதை நாம் அறியோம் பராபரனே. தேசத்தின் பற்றா, தேசத்து மக்களின் பற்றா என்று தெரியவில்லை அப்பா. சில பேர் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தங்களுடைய பெயர்கள் வெளியால் வர வேண்டும், அடிபட வேண்டும், இந்தியாக்கள்ல வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஆயுதங்களை உருவாக்கி இன்னும் பொய்யான வார்த்தைகளை பேசி இன்னும் விரோதங்களை எழுப்பி கூட்டம் கூடி ஆண்டவரே யுத்தங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள், இந்த ரஷ்யா, உக்ரைன், ஆண்டவரே இந்த இஸ்ரேல் மக்கள், ஆண்டவரே அப்பா எல்லாரையும் நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதிகாரிகள் மரணிப்பதில்லை ஆண்டவரே. மக்கள், வாழ்வு பிள்ளைகள், குழந்தைகள், வயோதிபர்கள், கர்ப்பிணி பெண்கள் மரித்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே, ஒரு விசைவர்களுடைய இருதயங்களிலே பேசும் ஆண்டவரே. ஜனங்களை அழிக்க அல்ல ஆண்டவரே. தேவன் சிருஷ்டித்த இந்த மக்களை ஆண்டவரே யுத்தம் என்று சொல்லி இந்த ஆயுதம் அளிக்கிறதே அப்பா. இந்த மரண கட்டுகளில் இருந்து, மரண கண்ணிகளில் இருந்து இந்த தேசத்தை, மக்களை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இனிமேல் உடைய சித்தம் இல்லாமல் எந்த விதமான ஒரு ஆயுத சாலையும் எழும்பாதபடி நீர் பாதுகாத்தரலாம். தேசத்தை அழிக்க அல்ல ராஜா, நீர் தேசத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே மக்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிற இந்த சித்தங்களை பிசாசானவன் ஆண்டவரே முறியடித்து
தான் மேற்கொள்ள நினைக்கிற இந்த காரியங்கள் அனைத்தும் மனே அடிந்து சங்காரமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு நீர் தாவீதோடு கூட இருந்து ராஜா எத்தனையோ பூசியர், கானானியர், ஆண்டவரே ஆவியர் என்று எத்தனையோ ஜாதி மக்களை முறியடிக்க வைத்தவர் அப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட உண்மையுள்ள ராஜாக்களை இந்த அதிகாரிகளை சொன்னார், இந்த ஜனங்களை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து எடுத்து போடும் என்று. அப்படியாக ஜனங்களுக்காக மோசே நின்றார், தாவீது நின்றார் அப்பா, சாலமோன் நின்றார் அப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட அதிகாரிகள், ராஜாக்கள் இந்த தேசங்களுக்கு ரொம்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் இவர்களை ஆண்டவரே சந்தித்து பேச நீர் வல்லவர் அப்பா. தகப்பனே, இந்த ஒரு மோசையை ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நடத்த கிருபை கொடுத்தீரே, ஞானம் கொடுத்தீரே, முன் செல்ல வைத்தீரே ராஜா. அதே போல ஆண்டவரே ஒரு கோலும் தடியும் அவைகளை தேற்றி நடத்தினதே அப்பா, அதே போல இந்த தேசங்களுக்கும் ராஜாக்களுக்கும் ஒரு கோலும் ஒரு தடியும் போதுமானதா இருக்கிறதப்பா. மோசே தன்னுடைய இருதயத்தில் இருந்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இந்த அதிகாரிகளுக்குள்ளே வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் ஆண்டவரே, கைவிடாத தெய்வம் ஆண்டவர். ஜனங்களுடைய ஏக்கங்கள் ஆண்டவரே, ஒரு நேர உணவு இல்லாதபடி ஆண்டவரே, தண்ணி இல்லாதபடி மரித்து போறதை நீர் பார்க்கிறீங்களப்பா. ஆண்டவரே, இதை யாரால் வந்தது, எதனால் வந்தது என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் தங்களுடைய இருதயங்களை மடங்கடித்து ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நினிவே பட்டணத்துக்கு இறங்கினது போல ஒவ்வொரு தேசங்களுக்கும் இறங்கும்படியா ஆடுகள், மாடுகள், மிருகங்கள், ஆண்டவரே ஜீவனங்கள், ஆண்டவரே ஜனங்கள், குழந்தைகள், ராஜாக்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து தேசத்தை மன்னித்து தங்களை ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கையிலே வரப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா, நீர் பட்சபாதம் இல்லாத தெய்வம் ஆண்டவரே, ஒரு ஆயுதம் ஆண்டவரே, ஒரு குண்டு ஆண்டவரை எத்தனையோ சொத்துக்களை அழித்து, தேசங்களை அழித்து வனாந்தரமாக்கி ஆண்டவரை பிசாசு ஆளுகை செய்யும்படியாக வைக்கிற இந்த காரியங்கள் யாவும் அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேசங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் செய்ய வல்லவர் அப்பா. குடும்பங்களை, ஜனங்களை கட்டுங்கப்பா, ஆற்றி தேட்டுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தேற்றுற வாழனாய் வாரும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஜனங்களிலும், அதிகாரிகள் மத்தியிலும், இந்த போலீஸ் ஆமியோ எந்த யுத்தத்துக்காக நிற்கிறவர்களோ அவர்களுடைய இருதயத்தை, சிந்தனையை ஆண்டவரே, ஆயுதத்தை கீழே போட்டு ஆண்டவரே சமாதானத்துக்கு முன்பாக செல்லுகிற ஆண்டவரே நீர்தானப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே இந்த பொல்லாத பெரிய செங்கடலை கடக்க வைத்த தெய்வம் நீங்க ஆண்டவரே. அந்த கோலும் அந்த தடியும் ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே, யோர்தானை பின்னிட்டு வைக்க வைத்தவர் அப்பா, குவியலாக வைக்க வைத்தவர் நீர் ஆண்டவரே. அப்படி ஒரு தெய்வம் இந்த தேசங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த செங்கடலும் எந்த யோர்தானும் பின்னிட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிகாரிகள் மத்தியிலே ஆண்டவரே மாமிசங்களில் எடுக்கிறதான சிந்தனைகள், நினைவுகள், கூட்டங்கள், ஆண்டவரே பேச்சுக்கள், வாய்கள் எல்லாம் சிதறண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலையும் அப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இஸ்ரவேலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். வாலிப பிள்ளைகள், குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் ஞானத்தினாலும் பாதுகாப்பினாலும் கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவர். உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக இந்த யுத்த நாட்களிலே இந்த உக்ரைன் மக்களோடு, இந்த மிடில் ஈஸ்ட் மக்களோடு நீர் இடப்பட்டு பேசி நிறுத்தி ஆண்டவரே உடைய ரட்சிப்பை காண கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இஸ்மவேல் சந்ததியை ஆசீர்வதிப்போம் வாக்கு கொடுத்த தெய்வம் ஆண்டவர். ஆனாலும் அவர்கள் ஆண்டவரே விரோதமான எண்ணங்கள், கடுமையான கத்தாவை எண்ணங்கள், சிந்தனைகள், வாழ்க்கைகள் மாறி உங்களுடைய ரட்சிப்பை காண உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்தி செல்ல வல்லவர் அப்பா, போதுமானதப்பா. இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தேசங்களையும், அதிகாரியையும், மக்களையும், ஜெபத்தையும் ஆண்டவரே உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து, எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் தரப்போற கிருபைக்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன் தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
நாங்கள் Praise the Lord, praise the Lord. நீங்கள் எங்கள் தேசத்திலே பொருளாதார பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுக்கு இல்லாத காரியங்களை செய்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து வழி நடத்தப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆசீர்வாதமான நேரத்துல இந்த குரூப்ல வந்து ஜெபிச்ச பிள்ளைகள், ஜெபிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள், ஜெபிக்க போற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்துல பேர் பேராக குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல வறுமைகள் வராதபடி, நீதிகேடு வராதபடி, நாங்க இருக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் போராட்டங்கள், சண்டைகள் ஆண்டவரே அப்பா வராதபடி என் தேவனுடைய கரத்தினாலே எல்லாவற்றையும் மூடி மறைத்து சட்ட திட்டங்களை மாற்றி போட்டு ஆண்டவரே நிலை நிறுத்துகிற தேவனாயிருந்து உம்முடைய சட்டங்களும் உம்முடைய திட்டங்களும் உம்முடைய நினைவுகளும் உம்முடைய சிந்தைகளும் ஆண்டவரே தேசங்களுக்குள்ளாக நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே நாங்க இருக்கிற ஒவ்வொரு தேசத்தை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இலங்கை தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்துல ஆண்டவரை எந்த ஒரு வறுமைகள் வராதபடி, ஜனங்கள் பாதிக்கப்பட்டு போகாதபடி, ஆண்டவரை எந்த ஒரு பொருளாதார தடையும் வராதபடி இயேசுவின் நாமத்தை கொண்டு பொருளாதார தடைகளை கொண்டு வருகிற பொல்லாங்கனுடைய கிரியைகள் என் தேசத்தை வறுமைக்குள்ளாக கொண்டு வருகிற ஆண்டவரை கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவரை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரை அந்த ஜாதிகள் ஜனங்களாய் இருந்தாலும் அவர்களுக்குள்ள நீதி நியாயம் ஆண்டவரை விளங்கட்டும். உம்முடைய என் தேசத்தில் உம்முடைய நீதி நியாயம் விளங்க பண்ணி ஆண்டவரை எல்லா பொருளாதார தடைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. கிழக்கு மேற்கு வடக்கெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்க ஆண்டவரே என் தேசம் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் சௌக்கியமாய் இருக்க ஆண்டவரை செழித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமண்டி சொல்லி இருக்கிறீங்க. இந்த ஐஸ்வர்யத்தினாலே என் தேசம் நிரம்பி இருப்பதாக, என் தேவனுடைய ரட்சிப்பினாலே என் தேவன் தேசம் மகிழ்ந்து களி கூறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொண்டிருக்கிறேன். இதுக்கு விரோதமாய் கிரியை செய்யற பொல்லாத மனுஷ கூட்டத்தார் ஆண்டவர் அவருடைய தலைவர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே மனம் திரும்பி குணப்படுவார்களாக. பொல்லாத கூட்டத்தார் மனுஷரின் தலைவர் எல்லாம் என் தேவன் அவர்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு உங்களுடைய தேசத்துக்கு ஆண்டவரே அப்பா இடையில இருந்து என் தேவன் நீர் கிரியை செய்தேன். என் தேசத்துல ஆண்டவரே நல்ல மனுஷர்கள் எழும்பத்தக்கதாக, கொடுமையான மனுஷர்கள் அழிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரே தேவனுடைய நீதியின் ராஜ்யத்தை தேடுகிற ஜனங்களா நீர் வெட்ட வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. என் தேசத்துக்கு விரோதமா எழுமினு கிரியை செய்ற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன்யா. தேசத்துக்குள்ள அழிவுகளை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வர முடியாதபடி இருக்கிற எல்லா பொருளாதார தடையை கொண்டு வருகிற பாவம் ஆண்டவரே, பாவம் ஆவியானவரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மறைந்து போகட்டும். இரத்தாம்பர பாவம் எல்லாம் பெண்பெரிய போல உருகி போகட்டும். தேசத்தை ரத்தத்தை தெளிந்து இயேசுவுக்காக பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேசம் இயேசுவுக்காக பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறேன். என் தேசம் இயேசுவின் ரட்சிப்புகளை நடத்த ஆசீர்வாதம் ஐயா. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை என் தேசம் காணட்டும். கர்த்தரின் சமாதானத்தை என் தேசம் காணட்டும். கொடுமையான மனுஷர்கள் ஆண்டவரே, துன்மார்க்கன் சன்மார்க்கன் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா பொல்லாத ஆண்டவரே கூட்டத்தார், எல்லா கூட்டத்தாரின், சவுலின் கூட்டத்தார், அசிரியரின் கூட்டத்தார், ஆமானின் கூட்டத்தார், கோலியாத்தின் கூட்டத்தார் எல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா. அசிரியனின் கூட்டத்தார் என் தேசத்தின் ஆசீர்வாதங்களை பிடுங்கி கொண்டு போகிற மீதியானின் கூட்டத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே முறியடித்து ஜெபிக்கிறேன். என் தேசத்துல என் தேவனுடைய காரியம், தேவனுடைய ஆசையை சித்திக்கப்படும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆசீர்வதிக்கிறேன். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பாதுகாப்பை கொட்டுங்க ஆண்டவரை. இன்னல்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் என் தேசத்தை விட்டு மாறட்டும். தேசத்து ஜனங்களை, சபைகளை விட்டு மாறட்டும். சபைகளை உயிரடைய செய்யுங்க. நீர் உயிர்த்தெழுந்த வல்லமை இப்போது இந்த சபைகள்ல ஆண்டவரை உயிரடைய செய்யுங்க. அந்த வல்லமை இப்போது உயிரடைய செய்யுங்க. எத்தனையோ சபை ஆண்டவர் உயிரோடு இருந்து மறித்த நிலையில இருக்கிறதுயா. ஆண்டவரை சபைகள் எல்லாம் உயிரடையட்டும். ஆண்டவரை ஊழியக்கார விசுவாச குடும்பங்கள் உயிர ஓகே, நாங்கள் லைன் கட் ஆயிட்டது. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் சங்கம வானொலியிலே ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், சங்கம வானொலிக்காகவும், வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சந்திக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
அவை ராஜா இந்த விண்ணப்பத்தை நீங்க கேட்கிறவனப்பா பிதா சித்தத்தின்படி ராஜா அப்பா யார் நோய் வியாதிகள் ராஜா மக்கள் ராஜா தேவனே பிதாவே திடையும் கொல்லையும் அழிக்கையும் ராஜாவே தேவனே நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அபிஷேகம் தேவனே நோயாளிகள் மீது இறங்குவதாக அபிஷேகம் சுமலிக்கும் தேவனே உண்டாவதாக புதிய தேவனே பிதாவே நன்றி ராஜாவே, நன்றி என்றவன் உங்களால் காரியம் ஒன்றுமில்லை அப்பா. மாம்சமான யாருக்கும் தேவனுடைய கட்டாவை நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் யாரும் செய்து முடித்து ராஜாவே. சகல நோய் வியாதிகளை சுமந்து ராஜாவே உங்களுடைய தழும்புகளால் தொட்டு சுமங்கள் பாபிதாவே. பெரிய நோய்கள் வியாதிகள் சரத்தை விட்ட பாபிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என்ற ஒரு புதிய இதயத்தை கொடுங்க பாபிதாவே என்றவனே. ராஜாவே என்றவன் பிதா படுக்கையில் படுக்கை விட்டதவனே அப்பா அனுப்பி நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே என்றவனே பிதா. நன்றி அப்பா, அக்கினி பரிசுத்தாடி அக்கினிகள் மீது இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக இருந்தவரை நன்றி அப்பா பிதாவே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. தேவனை நோயோடு தேவ சுகம் எங்களை ஆளக்கடவுள் ராஜா. நன்றி அப்பா, நீங்கள் அப்படியாக சுகம் கொடுப்பதற்காக நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதல் உண்டு சொன்ன தேவனே. பிதாவே குமாரன் விடுதலையாக்கினால் நீயாகவே விடுதலையால் சொன்ன தேவனே ராஜாவே. அப்பா உடைய தாம்பூலாலே சகல அப்பா பிதாவே. சகல நோய்களும் எல்லா அக்கிரமங்களும் ஐயாவில விட்டு வெளியேறுவதாக, சகல நோய் சுகமாக ராஜாவே ஜீவனை அனைத்து மீட்டு விலக்கி பாதுகாத்துக் ராஜாவே தேவனே. கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுங்க அப்பா பிதா. அதற்கு சமானமாய் திரும்ப வயதை வாழ மாற்றுங்க ராஜாவே தேவன். ஒரு நன்றி அப்பா பிதாவே, நீங்கள் உருவாக்கின அப்பா பிதாவே. உங்களை கூட காரியம் ஒன்றுமில்லை ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி என் தேவனே. அப்படியா நீங்கள் சுகம் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. வார்த்தை அனுப்பி நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் நேற்று வந்து மாறாத தேவன் அப்பா. மறுத்தேன் சதா நாட்கள் உயிரோடு சொன்ன தேவனே அப்பா பிதாவே. கிருபை செய்யுங்கப்பா, உம்முடைய ஆவியை ஊற்றி கிரியவன் மீது போடுங்கப்பா. இந்த கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவருமே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே. ஊற்றுங்கப்பா உம்முடைய ஆவியை, ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. நன்றி இயேசு ராஜாவே, நன்றி அப்பா. சுமரிக்கும் வல்லமைக்காய் நன்றி, நன்றி இயேசு ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி. நான் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்கேன்னு சொன்ன தேவனே. உம்முடைய அபிஷேக வல்லமை கடந்து செல்வதற்காய் நன்றி. சிவமளிக்கும் வல்லமைக்காய் நன்றி இயேசு ராஜாவே. சுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நீங்கள் பெறுவோம் ஐயா, நாங்கள் சிறுவோம் என்றவனே. கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜா, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே. ஆசீர்வதியும் அப்பா. குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க. ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கப்பா பிதா.
சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதியுங்கப்பா பிதா. புறப்படும் ஐயா புறப்படும் அப்பா. விசேஷித்த ஞானம் விசேஷித்த அப்பம் அப்பா பிதாவே. எந்த தீங்கு ராஜாவே உடைய கிருபை உள்ள கரம் தேவனே காலம் மீதும் குடும்பத்தின் மீது விடுப்பார்கள் ராஜாவே. உங்களுடைய அப்பா இந்த குடும்பத்தோடு ராஜா ஜனசிஸ்ட புறப்படும் ஐயா கடவுளை அப்பா பிதாவே சொன்னீங்கப்பா. அப்படிப்பா பிதாவே பிதாவே சீர்வதைங்களப்பா பிதா. போதீங்க சமாதானத்தை கொடுங்கப்பா பிதா. ராஜாவே சங்கத்தை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா பிதாவே நிரப்பம் ஆவியினாலே சுற்றி திரியத்தக்கதாக விசுவாசங்களை திறத்தவன் நோயை சுகப்படுத்துகிறார். வரங்கள் வல்லமை அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆவியானவர். நிரப்புங்க பிதாவே. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க உங்களுடைய ஆவியை ஊற்றும் சந்ததி மேல் சந்தானத்தின் மேல் ஊற்றும் அப்பா உங்களுடைய ஆவியை ராஜா. உங்களுடைய நன்மையை கிருபைகளை தொடர்ந்து வருவதாக கிருபையினாலே அன்பின் ஆவியினாலே ஐக்கியத்தின் ஆவியினாலே குடும்பங்களை நிரப்புங்க அப்பா பிதாவே. ரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. வார்த்தையினாலே ஆற்றுங்க தேற்றுங்க அப்பா பிதாவே. ராஜாவே ராஜாவே சுத்தாவியானவரே உம்முடைய பெல்லம் உம்முடைய அன்பு உம்முடைய தெளிந்த புத்தியினால் அப்பா பிதாவே. ஞானத்தின் ஆவியினால் ஆவியினால் ஆவியினாலே அப்பா இயேசு ராஜா. நீங்கள் அப்படி நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. தாவியானவர்கள் நன்றி அப்பா. உங்களுடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மயமப்படுவதாக என் தேவனே. இந்த ஜபத்தை கேட்ட நன்றி என் தேவனே. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் அப்பா பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் 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 ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு வந்து உம்முடைய சமூகத்திலே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களுக்காய் அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்களை கேட்டு நீர் பதில் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பேருங்க சங்கமா வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சபையாரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் சாமி சகோதரி குடும்பத்தாரை கொடுக்கிறோம். அந்த தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசத்தில் பெற்ற ஒரு சாட்சியாகும் சாமி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கரம் கூட இருக்கவும் கொடுக்கிறோம்.
பாதுகாக்க வேண்டும். காரியங்களும் கரம் கூட இருக்கும்படியா இல்லை பிடிக்கிறோம். கொடுக்கிறோம் அவங்க கையில சுரத்துக்காக ஜபிக்கிறோம். ஐயாவை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி கலாசீலம் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேசத்து மக்களுடைய ரட்சிப்புக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே சுவாமி ஜசிமாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களோட இருக்க வேண்டும். அவங்களுடைய இருக்க வேண்டும். ஜபிக்கிறோம். இந்த நாளும் சோதரி பாபிக்காய் சொல்லுகிறோம். எங்களுக்காய் ஜபிக்கிறோம். சோத்திரம் அதே போல தயாவுக்காய் கனிஷ்டாவுக்காய் கனிஷ்டாவுடைய பாடசாலை டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லோரையும் கூட கரத்திலோ பழைய ஜபிக்கிறோம். கரத்திலோ கிடைக்கிறோம். சுபடிக்காய் தேசத்துக்காய் கிடக்கிறோம். கரத்திலிருக்கிறோம். சந்ததியை கிடக்கிறோம். பிசினஸ் காரியம் எல்லாவற்றையும் படிக்கிறோம். கிடக்கிறோம். இந்த நாளும் பாத்தியோடும் துணியோடும் பாடலோடும் ஆண்டவரே இந்த தாய்மாரை ஆசீர்வதித்தவர்கள் இந்த தாய்மாரை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துவோம் ஜெபிக்கிறோம். அவருடைய சந்ததியில இருக்கிற வாய்ப்பை பிரகாசிக்கவனும் ஒப்பு கிடக்கிறோம். சங்கம் ஒப்பு கிடக்கிறோம். வீட்டாண்டிக்கு ஒப்பு கிடக்கிறோம். மகனை குடும்பம் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம். மகளை ஒப்பு கிடக்கிறோம். ஜபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போன்ற இந்த குளிர் காலங்களிலும் ஆண்டவரே இந்த விதமான அந்த இடத்திலே யாருக்கும் ஜபிக்கிறோம். சோதரன் வாழ்க்கையின் குடும்பத்தாரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். தாப்பனை இந்த நாளும் சோதரன் மகன் ஐயாவும் ஒப்பு கொடுக்கிறோம். பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே குடும்பத்தார் பிள்ளைகள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பனை இந்த நாளிலும் இடைக்கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். சோதரன் அஞ்சின் அலங்காரம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி டாலி சிஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி சுபாலங்கோவை கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்கள் குடும்பத்தார் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஜபிக்கிறோம். அந்த டீச்சர்ஸ் கிடைக்கிறோம். சோதரி கீர்த்தனுக்காய் அவர் செய்கின்ற ஜபிக்கிறோம்.
ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து இந்தந்த நாடுகளில் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே அவர் குடும்பங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும், அதே வேளையிலே நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏபி புஷ்பராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர்தா அவர்களுடனும் குடும்பத்தாருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்துவார் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களோடு இருக்கிறோம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக.